الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أجل الله إذا جاء لا يؤخر لو كنتم تعلمون صدق الله العلي العظيم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஹதரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறையை வலுவாது நடுவாது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபால் தாபியீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு வீற்றிருக்கிற நம்ம பேர்களின் மீதும் நீங்க நிலவட்டமாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பறந்து விரிந்த இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் பல்வேறு விஷயங்களை புதிதாக நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். பல்வேறு விஷயங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்கிற இரண்டிற்கும் மத்தியில் உள்ள ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தை நாம் சுழற்றி கொண்டிருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம், சில விஷயங்களை நாம் இழக்கிறோம். மனிதனுக்கு உணவு என்பது அத்தியாவசியமான ஒன்று. நமக்காக, நம் பசியை போக்குவதற்காக, நம் குடும்பத்தாரின் பசியை போக்குவதற்காக நம்முடைய பொருளாதாரத்தில் இருந்து தினமும் நாம் செலவு செய்கிறோம். நம்மிடமே இருந்து இவைகளெல்லாம் வெளியே சென்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உணவுகளை பெறுவதற்காக, நம்முடைய குடும்பத்தினர்களுடைய இன்னபிற தேவைகளை நிறைவேற்றுவதற்காக நாம் பொருளாதாரத்தை செலவு செய்து கொண்டே இருக்கிறோம். சம்பாதிக்கவும் செய்கிறோம், செலவு செய்யவும் செய்கிறோம். இரண்டுமே நடக்கிறது. அதே போன்றுதான் சில நாட்களிலே உற்சாகமாக சுறுசுறுப்பாக நம்முடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். சில நாட்களிலே நம்முடைய உடல் என்பது ஒத்துழைக்காது. தலைவலி ஏற்படலாம், ஜுரம் ஏற்படலாம், அல்லது இன்ன பிற உடல் உபாதைகள் ஏற்படலாம். ஓரிரண்டு நாட்களிலே அவைகள் சீராகி சரியான ஒரு அமைப்புக்கு நாம் ஒன்றிரண்டு நாட்களிலே நாம் வந்துவிடுவோம். சகஜ நிலைக்கு நாம் அதற்கு பின்னர் திரும்பி விடுவோம். அப்ப டயர்டாக இருந்த அந்த ஓய்வுடைய உடல் ஒத்துழைப்பு கொடுக்காத தினங்களில் நம் உடல் ஆரோக்கியத்தை இழந்திருந்தோம் என்று பொருள். சகஜ நிலைக்கு நாம் வந்ததற்கு பிறகு நாம் சரியான உடல் ஆரோக்கியத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதை ஆரோக்கியத்தை பெற்றுவிட்டோம் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். உடல் ஆரோக்கியம் என்பதும் இறைவனுடைய அருட்கொடை தான். அதே போன்றுதான்
நோய் என்பதும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். சில நேரங்களிலே மனிதனுக்கு நோய்களை கொடுத்து அல்லாஹ் நம்முடைய சிறிய பாவங்களை மன்னிக்கிறான் என்ற ஹதீஸிலே வருகிறது. அப்படியானால் இந்த அமைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் நாம் யோசித்து பார்த்தால் இறைவனுடைய அருட்கொடைகளாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை நாம் வெற்றி கொண்டிருக்கிறோம், சில விஷயங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருடத்தினுடைய 365 நாட்களும் இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. மாற்று கருத்துக்கே வழி இல்லை. ஏதாவது ஒன்று போகும், இன்னொன்று நமக்கு வரும். அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். ஆனால் உலகத்தே அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளில் ஒரே ஒரு அருட்கொடை இருக்கிறது. அந்த அருட்கொடை நம்மிடமிருந்து சென்று விட்டால் அது மீண்டும் நம்மிடத்திலே வந்து சேர முடியாது. செல்வம் நாம் செலவழித்ததை சம்பாதிக்கிறோம், ஆரோக்கியம் நாம் இழந்ததை மருத்துவத்தின் மூலமாக பெறுகிறோம். நம்மை கடந்து சென்ற காலம், நம் உடலிலே இருந்து பிரிந்து சென்ற உயிர், இந்த 2 அருட்கொடைகளும் மனிதனால் திரும்ப தர முடியாத அருட்கொடைகளாக இருக்கிறது. இந்த நேரத்தினுடைய அருமையை குறித்து, நேரத்தினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நமக்கு புரிய வைப்பதற்காக நம் முன்னோர்கள் ஒரு அரபி பழமொழியில இப்படி சொன்னார்கள்: அல் வக்து அஸ்மனு மினத் தஹபி. அல் வக்து நேரம் என்பது, காலம் என்பது, அஸ்மனு மிக விலை மதிப்பிட முடியாதது, மினத் தஹபி அது தங்கத்தை விட விலை உயர்ந்தது என்று சொன்னார். ஆங்கிலத்திலே நம் முன்னோர்கள் அதை டைம் இஸ் கோல்ட், காலம் பொன் போன்றது என்று ஆங்கிலத்திலும் தமிழிலும் அதை நாம் மொழிபெயர்த்தோம். இன்றைக்கு அவைகள் எல்லாம் பழைய மொழிகளாக மாறிப்போய்விட்டது. புதுமொழி என்ன தெரியுமா? அல் வக்து அஸ்மனு மினர் ரூஹ். காலம் என்பது உயிரை விட மிக விலை மதிப்பிட முடியாதது. அதுதான் இன்றைய காலத்திற்கு பொருத்தமான யதார்த்தமான ஒரு சொல்லாக இருக்க முடியும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. டைம் இஸ் கோல்ட் என்று சொல்வதை விட டைம் இஸ் ரூஹ், காலம் என்பது உயிர் போன்றது என்று சொல்வதுதான் மிகச்சரியான வார்த்தை என்று இன்றைக்கு அறிஞர்களால் நமக்கு சொல்லித் தரப்படுகிறது. காலம் பொன் போன்றது என்று நாம் அதை ஒதுக்கிவிட முடியாது. காலம் உயிர் போன்றது, ஏன் உயிரை விடவும் மிக மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. நாம் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. காலம் பொன் போன்றது என்ற சொல்லிலே பொன் என்ற வார்த்தை இருக்கிறதே, அந்த பொன்னை கூட ரேட்டு எவ்வளவு கூடுனாலும் இன்னைக்கு நம்ம வாங்காமலா இருக்கிறோம். 1950களில் இருந்த அந்த தங்கத்தினுடைய விலை இன்றைக்கு 2026 ஒரு கிராம் என்பது 12,000க்கு நெருக்கமாக இருக்கிற போதும் காசு பணங்களை செலவு செய்து அதற்காக முயற்சிகள் செய்து அதை எப்படியாவது பெற வேண்டும் என்கிற அத்தனை முயற்சிகளையும் செய்து அந்த பொன்னை கூட நாம் வாங்கி விடுகிறோம். ஒரு கிராம் 12,000 பரவாயில்ல கொடுங்க. எத்தனை கிராம் தேவை, எத்தனை பவுன்கள் தேவை, கொடுத்து வாங்கி விடுகிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 12,000 அல்ல, 12 லட்சம் அல்ல, 12 கோடி அல்ல, 12 அதற்கு மீறி எத்தனை ஜீரோக்கள் சேர்த்தாலும் கணக்கியலிலே எங்கே போய் முடிவடைகிறதோ அந்த தொகையை கொடுத்தாலும் உடலிலிருந்து வெளியே சென்ற உயிரை திரும்ப வைக்க முடியுமா? இன்றைக்கு நவீன மருத்துவங்கள், நவீன கண்டுபிடிப்புகள், நவீன சாதனங்கள் அத்தனையும் வந்துவிட்டது. பல்லு இருக்கு, கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, ஏன் இதயம் கூட இருக்கிறது. உயிர் இருக்கிறதா? எங்காவது உயிர் விற்கப்படுகிறதா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ் அதைத்தான் நமக்கு சிந்திக்க சொல்கிறார். எங்கேயாவது ஒரு மருத்துவமனையில இரத்தங்களை, அங்கே இரத்த முகாம்கள் வைத்து, மையங்கள் வைத்து விலை கொடுத்து நாம் இன்றைக்கு வாங்குவதை போன்று உயிர் இந்த மருத்துவமனையில் விற்கப்படுகிறது என்று எங்காவது விளம்பரம் நாம் பார்த்திருக்கிறோமா? இதுவரை பார்த்ததில்லை. இனி கியாமத்து வரைக்கும் அதை நடப்பதற்கான ஊர்ஜிதமே இல்லை.
அப்படியானால் காலம் பொன் போன்றது என்ற வார்த்தை என்பது, காலம் அது உயிர் போன்றது என்று சொல்வதுதான் தற்காலத்தினுடைய புதுமொழியாக அமைந்திருக்கிறது என்று அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பொன் போன்றது என்று சொன்னால் அதை கொடுத்து வாங்குவதை போன்று உயிரையும் நாம் விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று இருக்க வேண்டும். ஆனால் உலகத்திலே அதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை என்கிற போது அப்போது அது எல்லாவற்றையும் விட மதிப்பு மிக்கதாக, மேன்மை மிக்கதாக, உயர்வு மிக்கதாக மாறிப்போகிறது. எனவே அல் வக்து அஸ்மனு மினர் ரூஹ் என்று சொல்வதுதான் புதுமொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய அருட்கொடைகளிலே நம்மிடமிருந்து சென்று விட்டால் இந்த அருட்கொடையை மாத்திரம் நாம் திரும்ப பெறவே முடியாது. இன்னைக்கு 40 வயதிலே நாம் அமர்ந்திருக்கிறோம், 33 வயதிலே அமர்ந்திருக்கிறோம், 22 வயதில் அமர்ந்திருக்கிறோம், 16 வயதில் அமர்ந்திருக்கிறோம். என் வாழ்க்கையில் கழிந்த 2வது ஒரு வருடத்தை நான் கோடிகளை கொட்டி தருகிறேன், எனக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுத்தார் கொடு என்று கேட்டால் அதை திருப்பி கொடுப்பதற்கான எந்த மருத்துவரும் இல்லை, மருத்துவ முகாம்களும் இல்லை, உலகத்தில் அதற்கு எங்குமே இடமில்லை. அப்படியானால் காலம் என்பது, நேரம் என்பது இறைவனுடைய அருட்கொடைகளிலே நாம் இழந்தால் அதை திரும்ப பெற முடியாதது என்பதை நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வளவு காசு பணங்களை கொடுத்தாலும் அதை திரும்ப பெற முடியாது. நான் 75 வயதில் இருக்கிறேன், எனக்கு 25 வயது இளமையாக மாற்றிக்கொடு, முடியாது. கடந்தது கடந்ததுதான், முடிந்தது முடிந்ததுதான் உன் வாழ்க்கையிலே. ரப்புல் ஆலமீன் அதைத்தான் சொல்கிறார், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர், நிச்சயமாக மனிதன் கைசேதத்திலே இருக்கிறான், நஷ்டத்திலே இருக்கிறான். இந்த காலத்தினுடைய அருமையை அவன் புரியாமல் இருக்கிறான், உணராமல் இருக்கிறான். கால நேரங்களை வீண்விரயம் செய்கிறான். இபாதத்துக்களிலே கழிக்க வேண்டிய, நல்ல அமல்களை செய்வதற்காக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அத்தனையும் அவன் உதறிவிட்டு வீணான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி தன்னுடைய வாழ்நாளை அங்கே வேஸ்ட் ஆக்கிக் கொண்டிருக்கிறார். ரப்புல் ஆலமீன் 92 இடங்களிலே குர்ஆனிலே சத்தியம் செய்து பேசியிருக்கிறான். அதில் வல் அஸ்ர், காலம் என்ற அந்த வார்த்தை ஒன்றாக இருக்கிறது. இறைவனால் உறுதியிட்டு அறிவிட்டு சொல்லப்பட்ட, சத்தியமிட்டு சொல்லப்பட்ட அந்த வார்த்தையிலே ஒட்டுமொத்த உலக மக்களும் நாம் கவனத்தை திருப்ப வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய எதிர்பார்ப்பு. நாம் இழந்ததை திரும்ப பெற முடியாத அந்த நேரத்தை இன்றைக்கு நாம் எப்படி செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? நம் முன்னோர்கள் இந்த காலங்களை எப்படியெல்லாம் சேமித்திருக்கிறார்கள் பாருங்கள். அரபிக் கல்லூரிகளிலே குர்ஆனுக்கு விரிவுரையாக தஃப்சீருல் ஜலாலைன் என்று சொல்லப்படக்கூடிய அரபி தஃப்சீர் என்பது தமிழகத்தினுடைய பெரும்பாலான அரபிக் கல்லூரிகளிலே ஓதி கொடுக்கப்படுகிறது. அதனுடைய 15 ஜுஸுகளுக்கு விரிவுரை எழுதிய சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 15 ஜுஸுகள் விரிவுரை எழுதுவதற்கு வெறும் 40 நாட்களிலே எழுதி முடித்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. 40 நாள் எங்கே இருக்கிறது? 15 ஜுஸுகள் எங்கே இருக்கிறது? விளக்கம் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கான அர்த்தங்கள் மாத்திரமல்ல, அந்த வசனம் இறக்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன, அது எந்த சூழ்நிலையில் இறக்கப்பட்டது, ஏன் இறக்கப்பட்டது, அதிலிருந்து எது மாதிரியான சட்டங்களை எல்லாம் எடுக்கப்படுகிறது என்பன போன்ற அனைத்து செய்திகளையும் அங்கே குறிப்பிட்டு நமக்கு தந்திருக்கிறார்கள். எத்தனை தினங்களிலே? வெறும் 40 தினங்களிலே அவர்கள் அந்த விரிவுரையை எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் கால நேரத்தை எந்த அளவிற்கு மதித்திருந்தால், அவர்களுக்கு அதற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தால் அந்த காரியத்தை அவர்களால் ஆட்சி இருக்க முடியும். ஒரு 40 தினங்கள் என்பது இன்றைக்கு நாம் கணக்கு போட்டு பார்ப்போம். இந்த 40 நாட்களிலே நாம் எத்தனை பர்லு வக்துகளை சரியாக தொழுதிருக்கிறோம்? நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய மிக சரியான நேரம் இது.
ஒரு 40 நாட்களிலே 15 ஜுசுக்களுக்கான விரிவுரையை எழுதுவதற்காக அவர்கள் கால நேரங்களை ஒதுக்கி இருக்கிறார்களே, நமக்கு அல்லாஹ் கொடுத்த திரும்ப நம்மால் பெற முடியாத அந்த அருட்கொடையை எப்படி நாம் இன்றைக்கு செலவு செய்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். யார் அமிலு சாலிஹாத், நல்லமல்களை செய்கிறார்களோ அவர்களை தவிர மீதம் உள்ளவர்கள் அத்தனை பேரும் இந்த காலத்தை நேரத்தை வீணடிக்கிறார்கள். அல்லாஹுடைய வாசம். அருட்கொடைகளிலே எல்லா அருட்கொடைகளும் நமக்கு திரும்ப கிடைக்கிறது. ஆனால் காலம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அருட்கொடை இறைவனால் நமக்கு திரும்ப தர முடியாத ஒன்றாக இருக்கிறது. இந்த வசனத்திலே கூட அல்லாஹ் அழகாக சொல்கிறான், وَأَنْفِقُوا مِمَّا رَزَقْنَاكُمْ مِنْ قَبْلِ أَنْ يَأْتِيَ أَحَدَكُمُ الْمَوْتُ فَيَقُولَ رَبِّي لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ فَأَصَّدَّقَ وَأَكُن مِّنَ الصَّالِحِينَ. உங்களில் ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நற்காரியங்களிலே உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் செய்யாம மரணம் வந்து விட்டால் அல்லாஹ் சொல்லுவாரு, என்னை கொஞ்சம் திருப்பி அனுப்பி வை, கோடான கோடி சொத்துக்கள் எல்லாம் என் பெயரில் ஆங்காங்க இருக்கிறது, அத்தனையும் உன் பேரில் எழுதி வச்சுட்டு வந்துடுறேன். நான் சதக்கா செய்து விட்டு வந்து விடுகிறேன், நான் தர்மம் செய்து விட்டு வந்து விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே மரண நேரத்திலே நாம் கேட்டால், நான் நல்லடியானாக மாறிவிடுவேன். இப்போது நான் துர்பாக்கியசாலியாக இருக்கிறேன், என்னை உலகத்திற்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு, நான் போய் சென்று விட்டு அனைத்தையும் நான் இங்கு வந்து சரிபடுத்தி நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நான் இணைந்து விடுகிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே அவகாசம் கேட்டால் அங்கே கொடுக்கப்பட மாட்டார்கள். அதைத்தான் அந்த வசனத்திலே வேறொரு வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், இன்ன அஜலல்லாஹி இதா ஜாஅ லா யுஅக்கர். மனிதனுக்கு அல்லாஹ் எழுதி இருக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டால், தவணை வந்துவிட்டால், லா யுஅக்கர், அது பிற்படுத்தப்பட மாட்டாது. லவ் குன்தும் தஅலமூன், நீங்கள் அதை அறிபவர்களாக இருந்தால் சரியாக கால நேரங்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் நமக்கு அறைகூறல் விடுகிறான், எச்சரிக்கை செய்கிறான். காலங்கள் நேரங்கள் என்பது இறைவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெகுமதியாக இருக்கிறது, அமானிதமாக இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, 5 விஷயங்களை குறித்து கேள்வி பதில் சொல்வதற்கு முன்னர் அந்த இடத்தை விட்டு நாம் அசைய முடியாது. உன் வாலிபத்தை எப்படி கழித்தாய், உனக்கு வயதை கொடுத்தேனே, உன் வயதை நீ எந்த வழியிலே செலவு செய்தாய்? 65 வயது, 74 வயது, 36 வயது, 22 வயது என்று உனக்கு ஆயுளை நான் உலகத்திலே கொடுத்திருந்தேனே, அதற்கான பதிலை சொல், அதற்கு பிறகு நீ செல் என்று அல்லாஹ் அங்கே நம்மை நிறுத்தி கேட்டால் அதற்கு பதில் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்மிடத்தில் என்ன அமல்கள் இருக்கிறது? எனக்கு வயது 40 ஆகிறது, எனக்கு வயது 60 ஆகிறது, எனக்கு வயது 55 ஆகிறது. அல்லாஹ்விடத்திலே என் ஆயுளை குறித்து கேட்டால், இந்த 55 ஆண்டுகளும் நீ என்ன செலவு செய்தாய், எதை சேமித்தாய், எதை செலவு செய்தாய் என்று உன் வரவு செலவை என்னிடத்தில் காட்டு என்று கேட்டால் சரியான கணக்கை கொடுப்பதற்கு நாம் தயாராக இருக்கிறோமா? ஒவ்வொருவரும் நம்மை நாமே கேட்க வேண்டிய, சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அந்த அமானிதத்தை முழுமையாக நாம் நிறைவேற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அமானிதம்னாலே அதானங்க, நம்மிடத்தில் கொடுத்து விட்டு எப்போது அங்கு கேட்கப்படுகிறதோ அதை அப்படியே நாம் கொடுக்க வேண்டும். கூடுதல் குறைவு செய்வதற்கு நமக்கு வேலையே இல்லை. அதே போன்றுதான் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கால நேரங்கள் குறித்து அங்கே அவகாசம் கொடுக்கப்பட மாட்டாது. அதை குறித்த வினா எழுப்பப்படும். அந்த வினாக்களுக்கான பதில்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வயதுக்குள்ளாக நாம் தயார் செய்து விட வேண்டும். அங்கே போய் நின்றுக்கிட்டே எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இதை அப்படி மாற்றி இதை மாற்றி எழுதி கொடுத்து விட முடியாது.
அப்படி நினைத்தால் நாம் ஏமாந்து போய்விட்டோம் என்று அர்த்தம். நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்றுதான் அர்த்தம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை குறித்து அழகாக சொல்லி இருக்கிறார்கள். நிஅமதானி நிஅமதானி, இரண்டு அருட்கொடைகள், மஹ்பூபுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ், மனிதர்கள்ல பெரும்பாலான மக்கள் பொதுபோக்காகவே இருக்கிறார்கள், கவனமில்லாமலே இருக்கிறார்கள், ஏனோ தானோ என்று இருக்கிறார்கள் என்று நம்மை குறித்து சொன்னதை போன்று அந்த ஹதீஸினுடைய வாசகம் அமைந்திருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இரண்டு நியமத்துக்கள் என்ன தெரியுமா? அஸ்ஸிஹ்ஹத்து வல் ஃபராகு. முதலாவது அருட்கொடை ஆரோக்கியம். ஆரோக்கியத்தை பேணுவதிலே மனிதன் பொதுபோக்காளனாக இருக்கிறான். வல் ஃபராக், ஓய்வு நேரத்தை எப்படி அதை நாம் லாபமாக மாற்றுவது என்கிற விஷயத்திலும் மனிதன் கவனக்குறைவாக இருக்கிறான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசகம் நம்பத்தகுந்த நபிமொழி கிரந்தமான ஸஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய நபிமொழி. ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் மனிதன் அவன் சம்பாதிப்பதிலே, அவன் அந்த ஓய்வை கழிக்கிற விஷயத்திலே சரியான முறையிலே பயன்படுத்துவதில்லை என்கிற ஒரு வாசகத்தை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு கேட்கிறான், யா அய்யுஹல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நீ முதல்ல எப்படி பாருங்க, உன் தாயின் கருவறைக்குள் இருந்த போது நீ எப்படி இருந்தாய்? உன் தாயின் கருவறைக்கு செல்வதற்கு முன்னால் நீ எப்படி இருந்தாய்? அந்த நிலைமைகளை எல்லாம் யோசித்துப்பார். உன்னை குழந்தையாக்கி, இளைஞனாக்கி, வாலிபத்தை கொடுத்து, வயோதிகத்தை கொடுத்து, முழு மனிதனாக ஆக்கி இன்றைக்கு நான் உலகத்திலே உலாவச் செய்திருக்கிறேனே, இந்த அத்தனையும் உனக்கு செய்தது யார்? அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக். உன்னை எப்படி கரெக்டாக படைக்கணுமோ, கையை வைக்க வேண்டிய இடத்துல காலை வைக்கல, காலை வைக்க வேண்டிய இடத்துல கையை வைக்கல, தலையை வைக்க வேண்டிய இடத்துல காலை வைக்கல, காலை வைக்க வேண்டிய இடத்துல தலையை வைக்கல, அப்படியெல்லாம் இல்லாமல் மனிதனை முறையாக எப்படி படைத்தால் நிறையாக இருக்குமோ, நிறைவாக இருக்குமோ அந்த அமைப்பிலே உன்னை நான் படைத்தேனே, எனக்கு கட்டுப்படாமல் மா கர்ரக, எனக்கு ஏன் மாறு செய்கிறாய்? அல்லாஹ் கேட்கிறான். யா அய்யுஹல் இன்சான், மனிதனே, மா கர்ரக, உனக்கு மாறு செய்ய தூண்டியது எது? உனக்கு மாறு செய்ய தூண்டியது எது? நீ அவ்வளவான ஆகாவனா போயிட்டேன், உனக்கு எனக்கு என்னப்பா பிரச்சனை? அல்லாஹ் பேசுகிறான் குர்ஆனிலே, அல்லதி ஹலகக ஃபஸவ்வாக ஃபஅதலக் ஃபீ ஐயி சூரத்தின் மா ஷாஅ ரக்கபக். அழகான முறையிலே உன்னை படைத்து கொடுத்தேனே, என்னை பற்றி சிந்திக்க மறுக்கிறாயே, என் கட்டளைகளுக்கு வழிபட மறுக்கிறாயே, என் கொள்கைகளுக்கு முரண்பாடாக ஏன் நடக்கிறாய்? அல்லாஹ் கேட்கிற அந்த வசனங்களை நாம் குர்ஆனை ஓதி புரிய வேண்டும், அல்லது சொல்லப்படுகிற போது அவைகளை செவிகளில் உள்வாங்கி உள்ளத்திலே நிறுத்தி அவைகளை நாம் நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சிகளிலே நம்மை நாம் ஈடுபடுத்த வேண்டும். ரப்புல் ஆலமீன் நமக்கு அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறான், கால அவகாசத்தை கொடுத்திருக்கிறான். தொழுகைக்கான நேரம் ஏன் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது? இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நேரம் குறிக்கப்பட்ட கடமை. லோஹர் நேரம் வந்தா லோஹர் தொழுதுங்க, அசர் நேரம் வந்தா அசர் தொழுதுங்க. ஏன் எப்போ வேணாலும் நீ தொழுதுக்க, 5 நேரம் தொழுக வீட்டில் வச்சு ஒரு நடுராத்திரி 12 மணிக்கு தொழுது என்று அல்லாஹ் சொல்லவில்லை. ஏன்? காலத்திற்கென்று ஒரு முக்கியம் இருக்கிறது, நேரத்திற்கென்று ஒரு முக்கியம் இருக்கிறது. அதனுடைய அர்த்தத்தை மனித சமுதாயம் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் தொழுகைக்கு அங்கு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஹஜ்ஜுக்கும் அதே போன்றுதான். வருடத்துல நீ எப்போ வேணாலும் நினைச்சா போய் ஹஜ்ஜு செஞ்சுடுவான்னு சொல்லல. அந்த துல்ஹஜ் துறை 8 இருந்து 13 வரைக்கும் நீ அங்கு இருந்து செய்தால்தான் அது ஹஜ்ஜாக கணக்கிடப்படும். இல்லை என்றால் அது உம்ராவாகத்தான் மாறிப்போகும். அப்ப எதுக்கு காலங்களையும் நேரங்களையும் நம்முடைய ஷரியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அவைகளுக்கான முக்கியத்துவத்தை நாம் பெற வேண்டும். எந்த அளவிற்கு என்று சொன்னால், காலம் என்பது அது பொன் போன்றது என்ற பழமொழிகளை எல்லாம் மறந்துவிடுங்கள். காலம் என்பது உயிர் போன்றது என்ற அந்த புதுமொழியை நாம் நினைவிலே வைத்து, அந்த வசனத்தையும் நினைவிலே வைத்து வாழ வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். இன்ன அஜலல்லாஹி இதா ஜாஅ லா யுஅக்கர். நமக்கென்று ஒதுக்கி இருக்கக்கூடிய அந்த நேரம் வருவதற்கு முன்னால் நம்முடைய காலங்களை நேரங்களை முறையான அமைப்பிலே
செய்ய வேண்டிய காரியங்களிலே நம்மை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதற்காக நாம் செய்கிற எல்லா முயற்சிகளையும் அங்கீகரித்து நம்முடைய நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை போன்று நம்முடைய ஓய்வையும் ஆரோக்கியத்தையும் பெறுவதற்கான எல்லா முயற்சிகளிலும் நாம் ஈடுபட வேண்டும். அதற்காக நாம் செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக. அதே போன்று எஞ்சி இருக்கக்கூடிய நம்முடைய காலங்களிலே கழிந்த நாட்கள் கழிந்ததாக இருந்துவிட்டு போகட்டும். எதிர்வரக்கூடிய நாட்களிலே நாம் காலத்தினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து எல்லா நல்லமல்களையும் எந்த அமல்களையும் நான் விட்டுவிட மாட்டேன் என்கிற அமைப்பிலே எல்லா நல்லமல்களிலும் அந்த காலத்திலே முக்கியத்துவத்தை நாம் கருத்திலே கொண்டு அந்தந்த நேரங்களில் அவைகளை செய்து அதற்கான பிரதிபலன்களை முழுமையாக பெறக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்திலே நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ரப்புல் ஆலமீன் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல்